ஆர்கனைசேஷன் நேம் டிசிஎஸ், அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் எம்என்சி கம்பெனி. இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹையரிங் பேட்ச் ஆஃப் 2025. ஸோ ஒன்லி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 20 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் டிசிஎஸ்க்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா சிட்டிலையும் வந்து எல்லா மேஜர் சிட்டிலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. அஃபீஷியல் வெப்சைட் வந்து tcs.com. இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு எலிஜிபிலிட்டி பார்த்துங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட், அதாவது எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 2 years ஃபுல் டைம் எம்பிஏ அல்லது எம்எம்எஸ், பிஜிடிபிஏ, பிஜிடிஎம். இந்தந்த எல்லாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்கலாம்னா மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, அதாவது எம்பிஏலே ஐடி ஸ்பெஷலைசேஷன், அப்புறம் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ், ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிலேட்டட் டிசிப்ளின்ஸில் வந்து நீங்கள் எம்பிஏல வந்து டிகிரி, அந்த 2 years டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் 2025 வந்து கம்ப்ளீட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல், அதெல்லாம் வந்து எல்லா ஜாபுக்கும் வந்து, அதாவது டிசிஎஸ் ரிலேட்டட் போஸ்டிங்லாம் வந்து அதில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதில் வந்து 2 சினாரியோ இருக்குது. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு சினாரியோ, அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு சினாரியோ. ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் கரெக்டாக அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ கேட்டகரி வந்து ஐடின்னு சூஸ் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் இமெயில், ஃபோன் நம்பர், கம்யூனிகேஷன் வரும். ஸோ இதுக்கான டெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 10th. ஸோ March 10th அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்காது. March 10th உங்களுக்கான ஸ்லாட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கும், ஒவ்வொரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கும் தனித்தனி ஸ்லாட்டு கொடுப்பாங்க. அதில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட், இன்டர்வியூ இதெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா February 20. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். டெஸ்ட்டு வந்து March 10th ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேஜ் பாட்டமில் இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை நம்ம பட்டனை கிளிக் பண்ணுங்கள். tcs.com அஃபீஷியல் கெரியர் பேஜ் இது. ஸோ இதில் வந்து இந்த எம்பிஏ படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமான அந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜ் இது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 20, அதாவது 20. டெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 10th. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் இருக்குது, அதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஏதாவது டிசிஎஸில் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிடணும். ஸோ டேரெக்டாக போய்ட்டு இங்கே லாகின் ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் வரும். உள்ளே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிசிஎஸில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் நோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். கேட்டகரி வந்து ஐடி இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிபிஎஸ், பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ஐடி. ஸோ இப்போ இந்த எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஐடி தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஐடியை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ ஓடிபி ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, 1 time பாஸ்வேர்டு. இது காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார் நம்பர், அதை கரெக்டான லாஸ்ட்டு 4 digit நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ், அதாவது கண்டிப்பாக டைப் பண்ணணும். ஃபஸ்ட் நேம், சர்நேம், இது ரெண்டும் வந்து, அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் மேண்டேட்ரி, மிடில் நேம் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைனா விட்டலாம். அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த், இதை கரெக்டாக கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் போகும். ஸோ அங்கே வந்து உங்களை பற்றின அட்ரஸ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அது, இந்த மாதிரி உங்களோட அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க, உங்கள் இமெயிலுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் வந்து மொபைல் நம்பர், அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும். அதை வச்சு உங்களோட அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ், ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் இன்டர்வியூ வந்து எப்போன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எம்பிஏல அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன், அந்த டிசிப்ளின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்துங்க. 2025 பேட்ச் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட் செக் பண்ணி லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.